பவானி சட்டமன்ற தொகுதியில் ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி என்ற தலைப்பில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன்மார்கள் உங்கள் அனைவருக்கும், எங்கள் பேச்சுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு தாய் தமிழ் உறவுகள் உங்கள் அனைவருக்கும், பல நெருக்கடிகளுக்கு நடுவில் அனுமதி கொடுத்து இந்த பிள்ளைகளை பேசுவதற்கு வழிவகை செய்து கொடுத்த மாண்பும் மேன்பும் மரியாதையும் பொருந்திய தமிழ்நாடு காவல்துறை அதிகாரிகள், அதுவும் குறிப்பாக கண்காணிப்பாளர் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாகனங்களை இடையூறாக அனுப்பினால் கூட்டத்தை நிறுத்தி விடுவார்கள் என்று தப்பு கணக்கு போட வேண்டாம். நாங்கள் ஒன்றும் திமுகவோ அதிமுகவோ அல்ல. நீங்கள் எந்த வண்டியை கொண்டு விட்டாலும் சரி, ட்ரெயினையே இந்த ரோட்டில் விட்டாலும் நாங்கள் ஜாலியாக பேசிக்கிட்டே இருப்போம். எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. காவல்துறை உங்கள் வேலையை செய்யுங்க. அரசாங்கத்திற்கு சொம்படிக்கின்ற வேலையை திமுக உடன்பிறப்புகள் செய்வார்கள். உங்களுக்கு அதற்கு சம்பளம் கொடுக்கப்படலை. யார் வந்தாலும் பேசினாலும் அனுமதி கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அதுக்குத்தான் இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. எல்லா கட்சிக்கும் இந்த இடத்துல கூட்டம் போடலாம். நாம் தமிழர் கட்சி போடக்கூடாது அப்படின்னா வேட்டிக்குள்ள மூத்திரம் போற அளவுக்கு இவங்களுக்கு பயம் வந்திருக்குன்னு அர்த்தம். திமுக கூடாது. இதை திமுக செஞ்சா பரவாயில்ல. திமுக ஆளுங்கட்சியா இருக்குது பிரச்சனை. அவங்களுக்கு வந்து அவங்க ஐயா ஸ்டாலின் அவர்கள், ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகள், இவங்களெல்லாம் நம்ம பேசுவோம் அப்படிங்கிறதுனால அவங்க பயப்படலாம். யாரோ ஒருத்தர் இந்த 25 கோடிக்கு கட்சியவே அடகு வச்சாங்கல்ல ஒரு குரூப், இந்த சிவப்பு கொடியை தூக்கிக்கிட்டு தெரு தெருவா டீ வடைக்காக காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கால் கெடுக்க நிற்பாங்கல்ல, இந்த கம்யூனிஸ்ட்னு ஒரு கம்யூனிஸ்ட், அந்த குரூப்பை சார்ந்தவர்களும் சேர்ந்து அழுத்தம் கொடுத்து கூட்டம் நடத்தக்கூடாது. நாங்கள் நடத்துவோம், நாங்கள் பேசுவோம். இங்க மக்களுக்கு பிரச்சனை இருக்கு, இதை பேசுவார்களா? இந்த பகுதியில் பவானி சாகர் பகுதியில் பொதுவாகவே என்ன ஒரு எண்ணம் இருக்குன்னா, கம்யூனிஸ்டுகள் தான் மக்களுக்காக உழைக்கிறார்கள், கம்யூனிஸ்டுகள் தான் இந்த மண்ணை பாதுகாக்கிறார்கள் என்ற ஒரு எண்ணம் இருக்கு. அந்த கம்யூனிஸ்ட் எல்லாம் கக்கன் ஜீவானந்தத்தோடு முடிஞ்சு போயிருச்சு. இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்ட் என்பவர் கலெக்ஷனிஸ்டாக மாறி போயிட்டாங்க. 25 கோடிக்கு கட்சி அடகு வச்சவன் நாளைக்கு உங்களையும் என்னையும் அடகு வைக்க மாட்டார் என்று எப்படி நீங்கள் நம்புறீங்க? இந்த கம்யூனிஸ்டுகளை சேர்ந்து உலக பாட்டாளி வர்க்கம் பேசுவாங்க மேடையில. மேடையை போட்டு ஒரு சிவப்பு துண்டை போட்டுக்கிட்டு, கம்யூனிஸ்டுகள் என்றால் யார் தெரியுமா? லெனின் தெரியுமா? சேகுவாரா தெரியுமா? அப்படி புரட்சி செய்தவர்கள், மாவோவை ஏற்றுக்கொண்டவர்கள், லெனினை ஏற்றுக்கொண்டவர்கள். ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த கம்யூனிஸ்ட், அந்த கம்யூனிஸ்ட் நம்ம சொல்ல முடியாது. இந்த கம்யூனிஸ்ட் கருணாநிதி குடும்பத்திற்கு கால் கழுவி விடுகின்ற கம்யூனிஸ்டா மாறி போய் நிக்குது. இந்த கம்யூனிஸ்ட் எப்படி கம்யூனிஸ்டா இருக்கும்? உலக அதாவது இந்த பெரும் முதலாளிகள் முதலாளித்துவ தத்துவத்தை அடிச்சு ஒழிக்கணும்னு பேசுற இந்த கம்யூனிஸ்டுகள், இந்த கம்யூனிஸ்ட்ல 2011 இந்த சட்டமன்றத்தில் நின்று ஜெயிச்ச அண்ணன் சுந்தரம் அவர்கள் வரும்பொழுது பிச்சைக்காரனா வந்தாரு, இன்னைக்கு கோடீஸ்வரனா இருக்காரு. எப்படி? இந்த கேள்விக்கு மானமுள்ள கம்யூனிஸ்ட் ஒருத்தர் நாளைக்கு இதே இடத்துல மேடை போட்டு பேசிட்டா நான் நாம் தமிழர் கட்சியில இருந்து பேசுறதை விட்டுறேன். பேசுவியா? எப்படி வந்துச்சு உங்களுக்கு இவ்வளவு பங்களா, இறால் பண்ணை சென்னையில எப்படி வந்துச்சு? கோயம்புத்தூர்ல அந்த ஷாப்பிங் மால் எப்படி வந்துச்சு? சென்னையில ஷாப்பிங் மால் எப்படி வந்துச்சு? அந்த பக்கம் பவானில 400 ஏக்கருக்கு இடம் எங்க இருந்து வந்துச்சு? இதுக்கெல்லாம் பதில் சொல்வீங்களா? கட்ட பஞ்சாயத்து பண்ற கட்ட பஞ்சாயத்து வந்ததே உங்களை பஞ்சாயத்து பண்ணி ஒழிக்கிறதுக்கு தான். கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒவ்வொரு இடத்துலயா எந்த இடத்துல மக்கள் போராடுறாங்களோ அங்க போகிறது, போய் பேசுறது, அந்த இடம் பஞ்சாயத்துக்கு ஒரு இடமா அடிச்சு புடுங்கிறது. இப்படி அடிச்சு புடுங்கி இப்படி தீங்கிறதுக்கு பதிலா தாராளமா பழைய கம்யூனிஸ்ட் மாதிரி தெரு தெருவா போங்க. எங்க அண்ணன் பின்னாடி ஒருத்தர் டீ கடை வச்சிருக்காரு. அவர் கடையில் நல்லா வடை போடுவேன்னாரு. 4 வடை கொடுப்பாரு, வாங்கி தின்னுட்டு போ நாய, வாங்கி தின்னுட்டு போ. மக்களை ஏன் ஏமாத்துற? உங்களை நம்பி அந்த மக்கள் உங்கள்ட்ட அதிகாரத்தை கொடுத்தாங்க. இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இந்த தொகுதியில அதிமுக, எனக்கு கூடலூர் தொகுதியை பார்த்தாலும் அதே போல இங்க இந்த பவானி சட்டமன்ற தொகுதி, பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியை பார்த்தாலும் எனக்கு ஒண்ணுதான் தோணும். அங்க எப்படின்னா, திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதிமுக எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்க கூடலூர்ல. அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் இருந்துச்சுன்னா திமுக எம்எல்ஏவை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி இங்க திமுக ஆளுங்கட்சி அதிமுக நம்பி வாக்களிச்சு அவரை நீங்க அனுப்பிச்சு விட்டீங்க சட்டமன்றத்துக்கு. என்னைக்காவது இந்த மக்கள் பிரச்சனை குறித்து அவர் சட்டமன்றத்தில் எங்கேயாவது பேசியிருக்காரா? பேரு பவானின்னு வச்சிருக்கிறாரு. இந்த பவானிக்காக கொஞ்சமாவது அவர் பேசியிருக்கிறாரா? எந்த பேச்சும் பேசியதில்லை. சட்டமன்றத்தில் பேச மாட்டார். மேய்ச்சல் நில உரிமைக்கு இப்ப அண்ணன் நீதா சீமான் அவர்கள் பேசினார்ல, இந்த பேச்சை ஒரு முறை சட்டமன்றத்தில் பேசி இருந்தா மாடு மேய்க்க போற, ஆடு மேய்க்க போற எங்கள் அப்பத்தாளுக்கும் அப்பனுக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்குமா? வனத்துறை கை நீட்டி காசு வாங்கியிருப்பானா? வனத்துறை அதிகாரிகள்ட்ட நம்ம கேட்கிறோம், அரசாங்கம் சம்பளம் கொடுக்குது உனக்கு,
நல்லா வாங்கி திங்கிற, அப்புறம் ஏன்டா குரங்கு யானை எல்லாம் சோறு இல்ல காட்டுக்குள்ள எதுவும் இல்லைன்னா ரோட்ல வந்து பிச்சை எடுக்குது, நீயே ஏன்டா வந்து பிச்சை எடுக்கிற கை நீட்டி? வெக்கமா இல்ல? இதுக்கு தான் அரசாங்க சீருடை போட்டிருக்கீங்களா? வனத்துறை அதிகாரின்னு பேர் வச்சுக்கிட்டா இங்க ஒருத்தர் வச்சிருக்காங்களா, வடமாநிலத்தவர். அவனுக்கு நம்ம மொழியும் புரியாது, நம்ம என்ன இலவ சொல்றோம்னு புரியாது. டேய், ஆடு மாடு நாங்க வளர்க்குறோம்னா காடு எங்களுதுறான்னு சொன்னா அவன் கோனேன்னு கேட்பான். அந்த கேனப்பையில கொண்டு வந்து இங்க வச்சு அதிகாரியா வச்சு இங்க இருக்கிற மக்களை எல்லாம் ஏமாத்துறது, பயமுறுத்துறது, அச்சுறுத்துறது. டிஎஃப்ஓ வர்றாருங்க, டிஎஃப்ஓ வர்றாருங்க, டிஎஃப்ஓ வந்தா பயந்துருவோமா? இவர் நீ அந்த மக்களை மேய்ச்சல் மாடுகளை கொண்டு போய் விட முடியாது, ஆடுகளை மேய்க்க விட முடியாது அப்படின்னு அந்த மக்களை நீ பயமுறுத்தலாம். எப்ப? நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்பாக. இப்ப நாங்க களத்துல நிக்கிறோம், நீ முடிஞ்சா அவங்களை பயமுறுத்தி பாரு. ஆடு மாடுகளை நாங்களே கூட்டு போண்டா. எங்க அண்ணன் சீமா நாங்க தொடங்கி வச்சாரு, மதுரையில் தேனி மாவட்டத்தில் தொடங்க வச்சாரு. நாங்க வந்து மேய்க்கிறோம். என்ன பண்ணுவ நீ? 500,000 ஃபைன் போடுவியா? 500,000 ஃபைன் போடுவதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இந்தியா முழுக்க ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஓட்டுரிமை, எல்லாம் ஒண்ணுங்கிற. அப்ப சட்டமும் எல்லாத்துக்கும் ஒண்ணு தானே? ஆனா நீதா சீமான் சொன்னார்ல, 2006 வனச்சட்டத்தின்படி ஆடு மாடுகள் மேய்ப்பதற்கான மேய்ச்சல் உரிமை நீதிமன்றம் எங்களுக்கு கொடுத்திருக்கு. அதை தடுக்கிற அதிகாரம் இந்த காவல்துறைக்கு யார் கொடுக்கிறா? ஐயா கருணாநிதி ஜீவோ போட்டு போயிட்டாரு. கருணாநிதி சொன்னது எல்லாத்தையும் நீங்க செஞ்சு அப்படியே கிழிச்சு அப்படியே கம்பு நட்டுறது மாதிரி இவங்க சட்டம் போட்டாங்க. அரசாங்கம் சொல்லிருச்சு, ஜீவோ இருக்குது, அந்த ஜீவோவை மாத்தி அமைக்க முடியாதா? ஒரு ஜீவோவை கருணாநிதி போடுறாரு, கருணாநிதியினுடைய மகன் ஐயா ஸ்டாலினால அந்த ஜீவோவை திரும்ப பெற வைக்க முடியுமா? முடியாதா? அதை திரும்ப பெற வைக்க முடியாதுன்னா என்ன மயிருக்கு அவர் அங்க அதிகாரத்தில் உட்கார்ந்துருக்காரு? வீட்டுக்கு போக சொல்லுங்க, நாங்க போய் ஜீவோவை மாத்திக்கிறோம். மேய்க்கிறதுக்கு ஏண்டா விட மாட்டேங்கிற? ஆட்டுக்கு 500 ரூபாய் ஃபைன் போடுற. ஏண்டா அந்த ஆடு 5000 போதோ 6000 போதோ அது வளர்ந்து வருதா இல்ல நோய்வாய்ப்பட்டு இறந்து போகுதோ, அவன் கஷ்டப்பட்டு ஆடு மாடுகளை வளர்ப்பானா? அதை காட்டுக்குள்ள போய் மேய்ச்சா 500 ரூபாய் ஆட்டுக்கு, மாட்டுக்கு 1000 ரூபாய் ஃபைன் போட்டு அந்த ஃபைன்லாம் எங்க போகுது? ஸ்லிப்பு கொடுக்குறியா? ரசீது கொடுக்குறியா? எங்கேயும் ரசீது கொடுக்கறது இல்லை. அதுல குறிப்பா எந்தெந்த பகுதினா இந்த கடம்பூர் பகுதி, தாளவாடி பகுதி, இந்த குறும்பூர் பகுதி, இந்த பகுதிகளில் பணத்தை வசூல் பண்றது எப்படி தெரியுமில்ல? ஃபைன் போட்டா போலீஸ் நிக்கிறாங்க, ரோட்ல நிக்கிறாங்க, நம்ம சாலை விதிகளை மதிக்காம போறோம், கூப்பிட்டு வச்சு ஃபைனை போட்டு கையில ரெசிப்டை கொடுத்து அனுப்புறாங்க. அப்படி வனத்துறை அதிகாரிகள் இதுவரை யாராவது ஒருத்தர் நேர்மையானவங்க, நாங்க வனத்தை பாதுகாக்க வந்தாங்க, நான் சத்தியம் பண்ணிட்டு வந்தேன், ஐயா ஸ்டாலின் சத்தியம் பண்ணிட்டு வந்தார்ல தமிழ்நாட்டை காப்பாத்துவேன்னு, அந்த மாதிரி நான் சத்தியம் பண்ணிட்டு வந்தேங்க, நான் வந்து இந்த மக்களை நான் மிரட்டல, வனச்சட்டம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடிதான் நடந்திருக்கிறேன், வனத்துறை அதிகாரிகள் சொன்ன ஃபைனை போட்டு அதை அரசாங்கத்துக்கு கொண்டு போய் கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு நேர்மையா ஒரு அதிகாரி கை நீட்டி சொல்ல முடியுமா? சத்தியம் பண்ணி சொல்லுவியா நீ? வாங்குற காசு எதுவுமே அரசாங்கத்துக்கு போறதில்ல, வனத்துறை அதிகாரிகளுக்கு போறதில்ல. நீ வாங்கி வாக்கெட்ட போட்டு போற. ஊர்ல ஒரு முக்கியஸ்தரை கூப்பிட்டு, ஐயா எத்தனை மாடு வச்சிருக்காங்க? 10 மாடு. அவன் மேய்ச்சானா மேய்க்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது. 10 மாடு வச்சிருக்கியா, ஒரு மாட்டுக்கு 1000 10,000 ஃபைனை கட்டு. இதுக்குத்தான் நீங்கள் அதிகாரத்துக்கு வந்தீங்களா? காடுகளை முதல்ல நீ காடா வச்சிருக்கியா? வனத்துறைன்னு பேர் வச்சிருக்கிற. எந்த வனத்தை நீ பாதுகாத்திருக்க? ஏதாவது ஒண்ணு சொல்லு. தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற காடுகள்ல மூங்கில் மரங்கள் எத்தனை செத்து விழுந்து கிடக்கு, அதை பத்தி ஏன் உனக்கு கவலை இல்லை? வனத்துறையோட வேலை என்ன தெரியுமில்ல? காடா வச்சிருக்கணும். காட்டுக்குள்ள எவன் சந்தன மரம் கடத்த வர்றான், எவன் வந்து அங்க இருக்கிற தேக்கு மரத்தை வெட்டுறான், அங்க இருக்கிற விலங்குகளை எவன் வேட்டையாடுறான், இதெல்லாம் நீ கண்காணிக்கணும். ஆனா என்ன பண்ற? அங்க வேட்டையாடுறவனை விட்டுற, மரத்தை வெட்டுறவனை விட்டுற, அங்க காடை அழிக்கிறவனை விட்டுற, மாடு மேய்க்க போறவன், சுள்ளி பொறுக்க போறவங்க, எங்க தாய்மார்கள் எங்க அப்பாக்களை கூப்பிட்டு வச்சு ஃபைன் போடுற. நல்லா இருக்கடா உங்க அரசாங்கம். இப்படி ஒரு கேவலங்கட்ட வேலை தேவையா? காட்டை பராமரிப்பதற்கு பல்லாயிரம் கோடி நிதியை இந்த வனத்துறை வாங்குது. ஏன் அந்த வனத்துறை வாங்கி அதை சரி பண்ணல? காடுகளை ஏன் பராமரிக்கல? மூங்கில் மரம் ஏன் செத்து விழுகுது? அங்க மூங்கில் மரம் இல்ல, காடுகளுக்குள்ள மூங்கில் மரம் இல்ல, காடுகளுக்குள்ள யானை சாப்பிடுறதுக்கு உணவு இல்ல, சிறுத்தை புலி எதுக்கும் உணவு இல்ல, அங்க குரங்குகளுக்கு உணவு இல்ல, அங்க பன்றிகளுக்கு உணவு இல்ல. காட்டை நாசப்படுத்திட்டா அந்த காட்டுல இருந்து அது வெளியே தானே வரும். குடியிருப்பு மக்கள் இருக்கிற குடியிருப்புக்கு தானே வரும். அதுல இங்க இருக்கிற அதிகாரிகள் சொல்றாங்களாம், நீங்க ஏன் காட்டுக்குள்ள வாழ்றீங்க, நீங்க இங்க இருந்து அங்க போயிருங்களேன். இதெல்லாம் எப்ப பேசுற? இப்ப பேசுற. எங்க அண்ணன் வனக்காவலன் வீரப்பன் இருக்கும் பொழுது நீ பேசியிருப்பியாடா பரதேசி? ஒரு வார்த்தை நீ வாயை திறந்திருப்பியா? ஒட்டுமொத்த கர்நாடக மாநிலமும் சரி, இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கமும் சரி, ஒட்டுமொத்த அதிகாரமும் வாயும் நவ துவாரங்களையும் பொத்திக்கிட்டு இருந்தான். எங்க அண்ணன் வனக்காவலன் வீரப்பன் இருந்தப்ப, எங்க அண்ணன் வனக்காவலன் வீரப்பன் இல்ல, அதனால நீ ஆடுற. இப்படி ஆடிட்டு இருப்ப. நீ எத்தனை காலத்துக்கு ஆடுவ? அண்ணன் வீரப்பனை தலைவராக ஏற்றுக்கொண்டு நெஞ்சில ஏந்தி சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போகும்போது வீரப்பன் படத்துட்டு போட்டு போற நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுடைய ஆட்சி வரும் பொழுது இங்க ஒரு வனத்துறை அதிகாரி நீ சொல்லி பாரு பாப்போம், காட்டுக்குள்ள போக கூடாது, ஆடு மாடு மேய்க்க கூடாதுன்னு.
தாளவாடி பகுதியில் மரத்தை வெட்டி அவன் எடுத்துட்டு போனான். சந்தன மரத்தை கடத்தி எடுத்துட்டு போறான். யாரு பிடிக்கிறா? வனத்துறை பிடிக்கல. இங்க ரோட்ல நிக்கிறாங்களே காவல்துறை, இவங்க பிடிக்கிறாங்க. 200 கிலோ சந்தன மரத்தை ஒருத்தன் கடத்திட்டு போறான். ஒரு குரூப் கடத்திட்டு போகுது. வனத்துறை அதை கூட கண்டுக்க முடியலன்னா செக் போஸ்ட் என்ன பண்ற? அதுல இந்த சாலையில, இங்க மைசூர் போற சாலையில 6 மணிக்கு மேல வாகனம் போகக்கூடாது, 5:30 மணிக்கு மேல போகக்கூடாது, 9 மணிக்கு மேல போகக்கூடாது. இந்த சட்டம்லாம் யாரு சொல்றா? அரசாங்கம் சொல்லுதா? அந்த சாலை இப்ப போகக்கூடாதுன்னு நீ போட்டுற. அந்த சாலை வழியா பயணிக்கின்ற மக்களுக்கு உணவு தேவை, அதை யாரு பூர்த்தி செஞ்சு கொடுப்பா? நீ பாட்டு உன் இஷ்டத்துக்கு ஒரு நாள் 6 மணிக்கு போடுறது, ஒரு 3 மாசம் வருது, அப்புறம் நைட்டு 9 மணி வரைக்கும் போய்க்கங்கன்னு விடுறது, அப்புறம் திருப்பி ஒரு 3 மாசம் 5:30 மணில இருந்தே போகக்கூடாது. வனத்துறை அதிகாரியுடைய உத்தரவு. வனத்துறை அதிகாரி என்ன தேவை தூதனடா? இங்க இருக்கிற நாட்டில் இருக்க மக்களுக்காக தான்டா சட்டம். சட்டத்துக்காக இந்த மக்கள் கிடையாது. முதல்ல இந்த அதிகாரிகள் அதை கவனத்தில் வச்சு வேலை செய்யணும். நீ உன் இஷ்டத்துக்கு சட்டத்தை மாற்றிக்கிட்டே இருப்ப, நாங்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த போற வழியில வைக்கின்ற கடை வச்சிருக்கான்ல, அவனுடைய பொருளாதாரம்லாம் எங்க போகும்? அவன் அந்த மக்களை நம்பி தானே கடை வச்சிருக்கான். அந்த கடைகளை இழுத்து மூடுறது, அங்கே கடையை காலி பண்ணிட்டு போங்க, அந்த கடையில் போய் பிச்சை வாங்கி திங்கிறது, இது வனத்துறையோட வேலையா? இதெல்லாம் மாத்தணும். முதல்ல வனத்தை வனமா வைக்கிறதுக்கு இவங்கள்ட்ட திட்டம் என்ன இருக்கு? புலிகள் காப்பகம் கொண்டு வந்துட்டாங்க. புலிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்த போறோம். புலிகளுடைய எண்ணிக்கையை நீ அதிகப்படுத்துறேன்னு ஃபாரின் ஃபண்டு, வெளிநாட்டில் இருந்து புலியை வளர்க்கறதுக்கு பல்லாயிரம் கோடிகள்ல காசை கொட்டி கொடுக்குறான். அதனால என்ன பண்ற? புலிகளை வளர்ப்பதற்கு மக்களை அங்கிருந்து வெளியேற்றுற, அப்புறப்படுத்துற. அந்த மக்களுக்கு காட்ட விட்டா வேற எதுவும் தெரியாதுடா. நீ படிச்சிருக்கிற, நீ எங்கேயாவது வேலைக்கு போவ, நீ வனத்துறை அதிகாரியா இருக்கிற, இல்லை காவல்துறையில் இருக்கிற, இல்லை அரசாங்க ஊழியரா இருக்கிற. இன்னைக்கு பவானி சாகர்ல பிச்சை எடுப்ப, நாளைக்கு ஈரோட்டில் பிச்சை எடுப்ப, இல்லை அந்த பக்கம் கோயம்புத்தூர் போனா அங்க போய் பிச்சை எடுப்ப, இல்லை சென்னையில் போய் பிச்சை எடுப்ப. ஆனால் காடுகளில் வாழுகின்ற ஆதி தொல்குடி மக்கள், அவங்களுக்கு காட்ட விட்டா வேற எதுவும் தெரியாதுடா. அதுல தாண்டா அவங்க பொருளாதாரம் இருக்கு, அவங்க வாழ்வியல் இருக்கு. அந்த காட்டை உருவாக்கியது அவங்க தான். அந்த காட்டை விட்டு அவங்களை வெளியேறுனா எங்க போவான்? அவனை படிக்க வச்சேங்கிற, அவனுக்கு சாதி சான்றிதழ் கொடுத்திருக்கியாடா? மலைவாழ் மக்களுக்கு சாதி சான்றிதழ் தமிழ்நாடு முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கா? இன்ன வரைக்கும் கொடுக்கல. விடுதலை பெற்று 75 ஆண்டுகள் கொண்டாடுறோம். சுதந்திர இந்தியாவில் மலைவாழ் மக்கள் படிக்கிறதுக்கு சாதி சான்றிதழ் கூட கொடுக்கல. துப்பில்ல இந்த திராவிட மாடலுக்கு, இந்த இந்திய அரசாங்கத்திற்கு சாதி சான்றிதழ் கொடுக்கவே முடியல. அவன் எப்படா வாழுவான்? அப்ப மலைவாழ் மக்கள் வாழவே கூடாது. அண்ணன் சொன்னார்ல, ரெசார்ட் கட்டுறான். ரெசார்ட் கட்டுறதுக்கு அனுமதி உண்டு. ஆனால் காடுகளுக்குள்ள மக்கள் போய் சொல்லி பொறுக்க கூடாது, காடுகளுக்குள்ள போய் ஆடு மாடு மேய்க்க கூடாது, காட்டுக்குள்ள போய் தேன் எடுக்க கூடாது, காட்டுக்குள்ள போய் பழம் பறிக்க கூடாது. என்னடா சட்டம் இதெல்லாம்? இதை அடிப்படையிலே அப்படியே அமைப்பையே மாத்தணும். முதல்ல வனத்துறையா இருக்கும். வனத்தை மேம்படுத்துவதற்கு இப்ப மசனகுடி, அந்த முதுமலை காட்டுல முழுக்க புலிகள் காப்பகத்தை உருவாக்குறோம். புலிகள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துறோம். ஃபாரின் ஃபண்டு வருது. புலியை நீ எங்கடா வளர்க்குற? புலிக்கு தினமும் நீ என்னமோ போய் நம்ம மாடு ஆடுன்னு கோழி என்னன்னா அறுத்து போட்டு அதுக்கு நம்ம புரோட்டீன் விட்டமின்ஸா கொடுத்து அதை வளர்த்தது மாதிரி அதுல இருந்து ஃபண்டு வருது. அந்த காசை வாங்கி திங்கிறதுக்கு பிச்சைக்கார பயலுக. அங்க புலியை நீ அதிகமா வளர்த்து விட்ட, அங்க புலியின் எண்ணிக்கை அதிகமாயிருச்சு. அது மனிதர்களை தாக்குமா தாக்காத? உணவு இல்லைன்னா அது வேட்டையாடுறதுக்கு எளிமையா மனிதர்கள் இருக்கிறாங்கன்னா வேட்டையாடாதா? ஒரு காட்டுல புலின்னா இவ்வளவுதான் இருக்கணும், யானைன்னா இவ்வளவுதான் இருக்கணும். எக்கலாஜிக்கல் சிஸ்டம் தெரியுமாடா? கேட்டா வனத்துறை எல்லாம் சொல்றான், நாங்கெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். என்னத்த நீ படிச்சு புடுங்குன? என்னத்த படிச்ச? எக்கோ சிஸ்டம் தெரியாது, காடுகள் சூழ்நிலை தெரியாது. இங்க இருந்து அண்ணன் சொன்னார்ல, ஜப்பான் நாட்டுல மழை பெய்யணும்னு இங்க சத்தியமங்கலத்துல பவானி சாகர்ல பவானில வந்து நீ மரம் நட்டுட்டு போற. கொடைக்கானல் இருக்குங்க, ஆஸ்திரேலியால மழை வரணுங்கிறதுக்காக கொடைக்கானல் மலை உச்சியில போய் மரத்தை நட்டு வச்சிருக்கான். யாரு? ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட். இந்தியா கவர்மெண்ட் இங்க நம்ம வச்சிருக்கோம்ல, இந்த ஏர்ல புட்டின எருமை மாதிரி ஒரு இந்தியன் கவர்மெண்ட், இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட், 2 கவர்மெண்ட். இந்த 2 கவர்மெண்ட் எங்கேயாவது வெளிநாடுகளில் போய் இங்க மழை பெய்யணுங்கிறதுக்காக நாங்க மரம் நட்டோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்காக நாங்க மரம் நட்டோம் அப்படின்னு எங்கேயாவது நீங்க படிச்சதுண்டா? எங்கேயாவது நீங்க கேள்விப்பட்டதுண்டா? மற்ற நாடுகள்ல இருந்து இங்க வந்து மரம் நடுறான். ஆனா இவங்க இருக்கிற மரத்தெல்லாம் அழிக்கிறது, இருக்கிற மலையெல்லாம் உடைக்கிறது, அந்த மலையை உடைச்சு அந்த இடத்துல பிளாட் போடுறது, மரத்தை வெட்டி வீழ்த்துறது, காடுகளை வீடாக மாத்துறது, பிளாட்டா மாத்துறது, இந்த வேலை தான். 75 ஆண்டு காலமாக இதைத்தான் மாத்தி இந்த திமுகவும் அதிமுகவும் இந்தியாவில் காங்கிரஸ் பிஜேபி 4 கட்சியும் தொடர்ச்சியாக தான் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கு ஒத்துவதற்கு இங்கிட்டு கம்யூனிஸ்ட், இன்னும் பல கட்சிகள், பேர் சொன்னா நிறைய சண்டை வந்துடும். எந்தெந்த கட்சிகள், நிறைய கட்சிகள் வச்சுக்கோங்க. இப்படி எல்லாரும் காடுகளை நீ பராமரிப்பதற்கு வனத்துறை. விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் ஏன் மோதல் நடக்குது? விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் மோதல் நடக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமில்ல? முதன்மை காரணம் வனத்துறை அதிகாரிகள் தான். இவங்க போய் காட்டுக்குள்ள சும்மா இல்லாம மரத்தை வெட்ட விடுறது, ஆளுங்களை
என்கிட்ட சாட்சிக்கு ஆதாரத்தோடு இருக்கு. இப்போ நான் வந்து இப்போ இந்த பேப்பரில் வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன்ல, ஏன் பேப்பர் வச்சு படிக்கிறேன்னு தெரியும்ல கார்த்தி? ஏன் பேப்பர் வச்சு படிக்கிறேன்னு தெரியும்ல? பேப்பர் வச்சு படிச்சாதான் பெரிய ஆள்னு நம்புறாங்க. இப்போ விஜய் வர்றாரு, அவர் பேப்பரில் எவனோ எழுதி கொடுத்தா 4 வரி பட 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 படன்னு படிச்சுட்டு போயிடுறாப்ல. விஜய் பேசாரு. ஸ்டாலின் ஆகத வகையில் சீடி சக்கர சுத்தப்பா ஏற்றெழுது நக்கப்பா இருப்பது போல திராவிட மாடல் ஆட்சியில் மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்றாங்க. பவானி சாகரில் இருக்கிற மக்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கடை ஃப்ளைட்டு பிடிச்சி உடனடியாக வந்து இறங்கி மக்களுக்கான எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சிருவாங்க. அந்த வகையில் சீடி சக்கர சுத்தப்பா ஏற்றெழுது நக்கப்பா எங்கள் அப்பா ஒரு பெண்டலு நான் திப்பேன் சுண்டலு அப்படின்னு அவர் படிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அவர் இப்படி வச்சுக்கிட்டு பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியிலே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் வந்து குரல் கொடுத்து கிழிச்சு நக்குனிய பேர் வச்சிருக்காரு எம்எல்ஏக்கு பவானின்னு. என்னத்தை நீங்க பேசி கிழிச்சிட்டியா? அதிமுக ஒரு பக்கம் அந்த மாதிரி பேப்பர் வச்சு படிச்சா பெரிய ஆளுங்கிற. அதனால நானும் பேப்பர் வச்சு படிக்கிறேன். ஆக பவானி சாகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பவானி சாகர் நகராட்சியில பாதாள சாக்கடை திட்டம் என்கின்ற பேர்ல மக்களை போட்டு வதைக்கிறது மட்டும் இல்லாம கழிவுநீர்களை சுத்திகரிப்பு செய்து அதை வேறு இடத்தில் கொண்டு போய் நிலத்தடி நீராக சேமித்து அதை வந்து ஒரு புதிய திட்டமாக அறிவிக்கிறோம் என்ற பேரில் இந்த திராவிட மாடல் திருட்டு மாடல் இந்த திமுக அரசாங்கம் வந்து பல்லாயிரம் கோடிகளை ஒதுக்கி கடைசியில் திருப்பி அதாவது இந்த இது பருத்தி முட்டை குடோன்லே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுபோல பாதாள சாக்கடை திட்டங்களை போட்டு இங்க இருந்து தண்ணியை எடுத்துட்டு போய் வேற இடத்துல வச்சுட்டு திருப்பி அதே தண்ணியை கொண்டு வந்து இங்க ஆத்துக்குள்ள விடுறான். அந்த ஆத்துல அந்த சாக்கடை தண்ணி கலக்கிறதுனால மக்களுக்கு குடிநீர் பயன்பாட்டுக்கு கெட்டு போகுது, மக்களுக்கு சுகாதாரமற்ற நிலை வருது. கேன்சர் மாநகரமாக ஈரோடு மாவட்டம் மாறிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் அந்த திட்டத்தை போட்டான். பாதாள சாக்கடை திட்டத்தில் இங்க பவானி சாகர் இந்த இதுல சத்தியமங்கலம் நகராட்சியில் இருக்கிற இந்த நீரை கொண்டு போய் அங்கிட்டு தள்ளி காட்டு பக்கம் போய் சுத்திகரிப்பு பண்ணி அங்க நிலத்தடி நீரா சேமிக்கிறோம். அதை வந்து அங்க விவசாய நிலங்களுக்கு பயன்படுத்திக்கிறோம். அந்த திட்டம் அவுட். அப்புறம் இங்க பக்கத்தில் இருக்கிற புளியம்பட்டி நகராட்சியில வந்து கழிப்பிட வசதிகள் நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அடுக்கடுக்கான கட்டுரைகள், மாநகராட்சி நகராட்சி நிர்வாகத்திற்கு சிறப்பு ஊதியம் சிறப்பு தொகை நாங்கள் ஒதுக்குறோம் அப்படின்னு ஐயா KN நேரு ஒரு பக்கம் அப்படி அடிச்சு விட்டாங்க. வரிசையா திட்டங்கள். பவானி சாகர் சட்டமன்ற தொகுதியில் அவ்வளவு பிரச்சனை இருக்குதுங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறோம் அப்படின்னு ஒண்ணுன்னா சொன்னாங்க. ஏதாவது ஒண்ணு தீர்ந்திருக்கா? ஏதாவது ஒன்னை இந்த திராவிட மாடல் இந்த திமுக திருட்டு திமுக எங்கேயாவது வந்து சரி பண்ணியிருக்காங்களா? எதையும் சரி பண்ணல. கேட்டு பெற வேண்டிய சட்டமன்ற உறுப்பினர் வாயே திறக்கிறது இல்லை. சட்டமன்றத்துக்கு போறாரா என்னன்னு தெரியல. அவர் யாராவது பார்த்தீங்களா? சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பவானி அவர்களை இருக்காரா? உயிரோட தான் இருக்காரா? இல்ல செத்து இருந்தாரா இடைத்தேர்தல் அறிவிச்சிருப்பாங்க. பண்ணாரின்னு ஆனா இருக்காருல்ல, உயிரோட தானே இருக்காரு. நல்லா இருக்கட்டும். இன்னும் 4 வருஷத்துக்கு நல்லா இருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. சட்டமன்றத்தில் போய் பேசணும்ல மக்கள் பிரச்சனைக்கு. நகராட்சி நிர்வாகம் இவ்வளவு சீர்கட்டு கிடக்கு, ஒரு கழிப்பட வசதி இல்லை. ஆனா தெருவுக்கு தெரு டாஸ்மார்க் கடை, இஷ்டத்துக்கு திறந்து விடு, இஷ்டத்துக்கு குடி. அதுல ஐயா ஸ்டாலின் அவர்கள் போதை விழிப்புணர்வு நாள் வந்துருச்சுன்னா பார்க்கணுமே ஐயா ஸ்டாலின் அவர்களை. அப்பாவுக்கு இறக்கமா வந்துடும். அதுல முந்தா நாள் ஏதோ போட்டிருந்தாங்க, இளைஞரணி மாநாடா ஏதோ ஒன்று போட்டாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில். அந்த மாநாட்டில் போட்டு தாயுமானவரா, யாரு தாயுமானவர்? இங்க இருக்கிற மக்கள் எல்லாம் குடிச்சிட்டு கிட்னி வெந்து போய் அந்த கிட்னியும் பல சட்டமன்ற உறுப்பினர் இங்க திருச்சியில தான், நம்மால தான், மணச்சநல்லூர்ல கதிரவன் ஒரு எம்எல்ஏ, திமுக எம்எல்ஏ, கிட்னி திருட்டு கும்பல். அந்த கிட்னி திருட்டு கும்பல் கிட்னியும் திருட்டு போயிடுறான். இப்படி கிட்னியை திருட விடுறது, இங்கிட்டு கிட்னியை அழிய விடுறது, சாராய கடைகளை திறந்து வச்சு. இது தாயுமானவர் செய்யற வேலையா? அவருக்கு பாராட்டு விழா எடுக்கிறாங்க. அவர் தாயுமானவருங்க. டாஸ்மாக் கடையை திறந்து விடுறது, சாலைகளை மேம்படுத்துறது இல்ல, குடிநீர் வசதிகளை மேம்படுத்துவதில்ல. குடிநீர் வாரியம்னு ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கு. ஆனா மக்களுக்கு குடிநீர் கொடுத்துருக்கா? அந்த குடிநீரை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. ஆனா சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கும். 40,000 கோடிக்கு இந்த வருஷம் வித்திருக்கோம், அடுத்த வருஷம் 50,000 கோடிக்கு விற்கணும் டார்கெட். கலெக்டர் மீட்டிங் போட்டு பேசுறாங்க. இந்த நிர்வாகத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுமா இருக்குது? உண்மையிலுமே 23ஆம் புலிகேசி படத்துல வடிவேலு அவர்களை காமெடி பீஸா நம்ம பார்த்தோம், அந்த படத்தை ரசிச்சோம். அது இன்னைக்கு அப்படியே ஆட்சியில் நடந்துகிட்டு இருக்கு. திமுக ஆட்சியில 24ஆம் புலிகேசி தான் இந்த ஐயா தத்தி முண்டம் ஸ்டாலின் என்கின்ற இந்த நபர். அதிகாரத்திற்கு வந்து 4 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு. 505 தேர்தல் வாக்குறுதி. அந்த 505 தேர்தல் வாக்குறுதியில் எதையாவது ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறாங்களா? மகளிர் உரிமை தொகைக்கு சொன்னாங்கல்ல, மகளிர் உரிமை தொகை ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா எல்லா மகளிருக்கும் 1000 ரூபாய் கொடுத்துருவோம். எல்லா இல்லத்தரசிகளுக்கும், யார் யாரெல்லாம் ரேஷன் கடை வச்சிருக்காங்களோ, அது சக்கரை கார்டா இருக்கலாம், மண்ணெண்ணெய் கார்டா இருக்கலாம், அல்லது பொதுவான கார்டா இருக்கலாம், எந்த கார்டா வேணா இருக்கட்டும், 1000 ரூபாய் நாங்க கொடுத்துருவோங்க இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் சொன்னாங்க. இப்ப 2 நாளைக்கு முன்னாடி அறிவிப்பு வந்திருக்கு, 1.16 கோடி மக்களுக்கு, பெண்களுக்கு புதியதாக 1000 ரூபாய் கொடுப்பதற்கான திட்டம் உருவாக்கம்.
மொத்தம் இருக்கிறது 2.25 கோடி. ஏற்கனவே 1 கோடிக்கு கொடுத்த இந்த 1 கோடி மக்களுக்கு இப்பதான் கொடுக்க போற. நீ அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? எல்லாருக்கும் கொடுப்பேன். நீ அதிகாரத்துக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இன்னொரு 3 மாசத்துல ஆட்சி முடிஞ்சிடும். கிட்டத்தட்ட 60 மாதங்கள் இந்த நிலத்தை ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செஞ்சிருக்காரு. நீ உண்மையிலுமே யோக்கியம். திமுகவில் யாராவது சோத்துல உப்பு போட்டு தின்னா, உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவார்ல, வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை அதெல்லாம் இருந்தா கருணாநிதி படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் சட்டப்பையில வச்சுக்கிட்டு ஒரு வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு ஃபார்ச்சுனர் கார்ல இன்னோவா கார்ல பந்தாவா வந்து நான் திமுக ஊப்பிடா 200 ரூபாய்க்காக எவன் காலில் வேணாலும் விழுவண்டா அப்படின்னு நெஞ்ச நிமித்தி பேசுறல்ல, நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா உங்க ஐயா ஸ்டாலின் போய் 60 மாதங்கள் ஏமாத்திட்டு எங்க மகளிர அவங்களுக்கு அந்த 60 மாதத்துக்கும் சேர்த்து 60,000 ஒரே தான் அக்கௌண்ட்ல வரவு வைன்னு சொல்லிடு. நான் திமுக சேர்றேன் சொல்லிடுவியா? பெற்று கொடுத்துருவியா? 5 வருஷம் ஏமாத்திட்டான். ஆட்சி முடிய போகுது. இப்ப சொல்றாரு எல்லாருக்கும் நாங்க 1000 ரூபாய் கொடுத்துறாங்க. இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் இலவச பேருந்து, பெண்களுக்கு இலவச பேருந்து. பஸ் கட்டண விலை உயர்வு வரலையா? பெண்களுக்கு இலவசமா பேருந்து கேட்டாங்களா? அந்த இலவசமா பேருந்தை கொடுத்துட்டு அவங்க கட்சியில் இருக்கிற அமைச்சர் ஐயா பொன்முடி, கோல்டன் ஹேர், தங்க மயிறு, அவர் பேசுறாரு, பெண்கள் இன்னைக்கு இங்க இருந்து அங்க போறீங்களே, எப்படி போறீங்க? ஓசி. எப்படி ஓசியில போறீங்க? ஓசி. எங்க அப்பா தால நாங்க அப்படித்தானே விட்டுருக்கிறோம். ஓசில யார் வீட்டு காசு? ஐயா கருணாநிதி வீட்டு காசா? ஐயா ஸ்டாலின் வீட்டு காசா? இல்ல அம்மையா ஜெயலலிதா வீட்டு காசா? எங்க காசு வரி பணத்துல எங்க ஆத்தா பண இலவசமா நீ பேருந்து விட்டுறதுக்கு ஓசி பஸ்ஸும்ப, ஓசில 1000 ரூபாய் கொடுப்போம்ப. உங்க அமைச்சர் இன்னொருத்தர் துரைமுருகன் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு பேர் வச்சிருக்கான் தபேலாவாய் துரைமுருகன் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. எதையாவது பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த துரைமுருகன் சொல்றாரு, கல்லூரி மாணவிகளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற 1000 ரூபாய் என்பது நீ காசை வாங்கிக்கமா, வாங்கி என்ன பண்ணு, 2-3 மாசம் காசை சேர்த்து வச்சு ஒரு நல்ல செல்போனா வாங்கிக்க. அந்த செல்போனை வாங்கி அப்புறம் சிம் கார்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணி நைஸா யார்ட்டையாவது பேசு. நீங்க அமைச்சரா இல்ல மாமா வேலை எதுவும் பார்க்க வந்தீங்களா? எங்க வீட்டு பிள்ளைகளுக்கு மாமா வேலை பார்க்கறத வந்திருக்கியா? கேட்கணும்ல. திமுக யாராவது ஒருத்தர் ரோசம்ட்டு என் வீட்டு பிள்ளைக்கு நீ செல்போன் வாங்கி கொடுத்தா அடுத்த வீட்டுல எப்படா பேச சொல்ற? இங்க பேசுவாங்க. நாங்களாம் யாரு தெரியுமில, அந்த பரம்பரை. அதெல்லாம் வெட்டுப்படுவோம், வெளுத்துப்படுவோம். சாதி மறுப்பு திருமணம் பண்ணா ஒரு அமைச்சர் உங்களுக்கு பிச்சை போட்டேன்னு பேசுறாரு ஒருத்தர். உன் தாய்மார்கள் அந்த ஆண்ட பரம்பரைக்கு ஓசியில பஸ் விட்டன்னு ஒருத்தர் பேசுறாரு. அவரை எடுத்து ஒருத்தர் கண்டிச்சிருக்காங்க? பேச மாட்டாங்க. நீ ஆண்ட பரம்பரைன்னு பேசுற. உன் வீட்டு பிள்ளை இன்னொருத்தன் பேசு நைஸா, அதுக்கு தான் செல்போனுக்கு காசு கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றேன். மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு அதை எடுத்து ஏதாவது பேசியிருக்கியா? அங்க பேச மாட்டேன். ஏன்னா உனக்கு தேவை 2 சீட்டு 3 சீட்டு. இங்க இருக்கிற மக்களுடைய உரிமை தேவையில்லை. எதை பத்தியும் இவங்களுக்கு கவலை இல்லையே. இந்த படத்துல இருக்காருல்ல திமுக சொல்லும், நாங்க எப்படிப்பட்ட கட்சி தெரியுமா? நாவலர் நெடுஞ்செழியன் இருந்த கட்சி. அவங்க எல்லாம் அப்படி பேசினாங்க. வெற்றி கொண்டாண்டு இருந்த கட்சி. இப்போ ஒருத்தன் திடீரான சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பைத்தியம். அந்த மாதிரி அவங்க எல்லாம் பேச்சாளர்கள். அப்படிப்பட்ட பேச்சாளர்களாம் வளர்த்து வச்ச கட்சி. தமிழ் மொழிக்காக எங்கள் உயிரை கூட கொடுக்க துணைந்தவர்கள். அதுல ஐயா கருணாநிதியை சொல்லுவாங்க. கள்ளக்குடி ரயில் நிலையத்துல தலையை கொண்டு போய் தண்டவாளத்தில் வச்சாருங்க. தன் உயிரை துச்சமென மதிச்சார். இந்தி திணிப்புக்கு எதிராக ரயில்வே தண்டவாளத்தில் தலையை வச்சாரு. அவர் வச்சது 2வது பிளாட்ஃபார்ம்ல, அதுல ட்ரெயினே வராது. அந்த தண்டவாளத்தில் போய் அவர் தலையை வச்சாரு. அதுக்கு பாட்டு எழுதுறாங்க, கள்ளக்குடி தந்த கருணாநிதி வாழ்கவே. அந்த தமிழ் மொழியை வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த இந்த திமுக ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ், எல்லாத்தையும் நாங்கள் தமிழ்மயமாக்குவோம், தமிழுக்காக எங்கள் உயிரை தியாகம் செய்வோம். ஐயா ஸ்டாலின் பேட போட்டு பேசுறார். திமுகவினுடைய 30 விழாவில் ஸ்டாலின் ஐயா பேசினாரு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழ் மொழியை வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காரு. திமுக வந்திருக்குது. 60 ஆண்டு காலமாக இந்த மக்களை ஏமாத்தின இந்த படத்தில் இருக்கிறது யாருன்னு திமுக காரன் ஒருத்தன் வந்து சொல்லிரு, இந்த படத்தில் இருக்கிறது யாருன்னு மட்டும் சொல்லு. கீழே பேர் இருக்கு, உங்க ஐயா ஸ்டாலின் மாதிரி படிச்சு பார்த்து கூட சொல்லு, இவர் யாருன்னு மட்டும் சொல்லிரு. இவர் எதுக்காக செத்தாருன்னு சொல்லிரு பார்ப்போம். ஒன்னும் தெரியாது. இந்த புதுசா இப்போ ஒன்று வந்திருக்குல்ல, சொன்னா வேற சண்டைக்கு வேற ஒரு வாக்கி, இந்த ஆச்சரிய குறிகள் சொன்னா தப்பான்னு வச்சுக்க. ஆச்சரிய குறி இவர் யாருன்னு தெரியுமாப்பா? ஆச்சரிய குறிகளா, அதிர்ச்சி குறிகளா, இது யாருன்னு தெரியுமா? சத்தியமங்கலத்தை சார்ந்த ஐயா முத்து, மொழிப்போர் தியாகி. இந்த மொழிக்காக என் தாய் தமிழ் இறந்துவிடக் கூடாது, ஹிந்தி திணிப்பு இந்த மண்ணில் வந்துவிடக் கூடாது என்று தன் உயிரை தியாகம் கொடுத்த இந்த சத்தியமங்கலம் முத்து இந்த மாநகராட்சி, இந்த நகராட்சியில அவருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டியிருக்கீங்களாடா? நீங்க மானம் கட்டவங்களா, வெக்கம் கட்டவங்களா, சோத்துல உப்பு போட்டு திங்கிறீங்களாடா, இல்ல சோறு தான் திங்கிறீங்களாடா? தமிழ் மொழியை வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தோம். திமுக சொல்லுது தமிழை நாங்கள் தான் பாதுகாக்க போறோம். அதிமுக சொல்லுது
தமிழுக்காக நாங்கள் எவ்வளவோ நாங்கள் நிதியை ஒதுக்கி இருக்கிறோம். பாஜக சொல்லுது. தமிழர்கள் மீது பற்று வச்சிருக்கிறார் காங்கிரசின் ராகுல் காந்தி, காங்கிரஸ் சொல்லுது. ஆனால் இந்த தாளமுத்துக்கு, இந்த முத்துவுக்கு, அண்ணா ஐயா சத்தியமங்கலம் முத்துவுக்கு ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு இவங்களால முடியல. இவங்க எப்படி தமிழை வளர்ப்பாங்க? இவங்க எப்படி முக்கியத்துவம் கொடுப்பாங்க? அதெல்லாம் தமிழை வளர்த்த அதிகாரத்துக்கு வந்தான், தமிழ் மொழி, அதெல்லாம் சும்மா. இப்ப போய் பாருங்க, ஐ லவ் கோவை, ஐ லவ் திருச்சி, ஐ லவ் ஈரோடு. ஏன் ஈரோட்டை நான் காதலிக்கிறேன், ஈரோடு என் மண்ணு அப்படின்னு சொல்லி வச்சா அது வேலைக்கு ஆகாதா? யாரும் படிக்க மாட்டாங்களா? உணர்வு கடத்தப்படாதா? ஆங்கிலத்தை திட்டமிட்டு திணிக்கிறான். இதுல ஹிந்தியை திணிச்சிருவாங்க. பாஜகவை கட்டி பூஜா இங்க வந்து பூச்சாண்டி காட்டுறது. பாஜக உள்ள வந்துரும். இப்ப பேச ஆரம்பிச்சாங்க. எதுக்கு? பாரதியினுடைய மேடை, பாரதியை பத்தி சீமானவர்கள் பேசிட்டாரு. அதுவும் போய் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் போய் நடத்துற ஒரு கூட்டத்தில் போய் பேசிட்டாரு, பாரதியை பத்தி பேசிட்டாரு. இருக்குடா உங்களுக்கு. நீங்க பிஜேபியை கைக்கு பிடிச்சு கூட்டு வந்தது இந்த திமுக தான். இதே ஐயா கலைஞர் கருணாநிதி ஆர்எஸ்எஸ் பத்தி ஒரு கட்டுரை எழுதுறாரு. கட்டுரையில் சொல்றாரு, ஆர்எஸ்எஸும் தீகா போன்று ஒரு சமூக இயக்கம்தான். அதை மக்களிடத்திலே தெளிவுபடுத்த வேண்டியது ஒவ்வொரு கழக உடன்பிறப்புகளினுடைய கடமை. நாம் தத்துவமாக அவர்களை எதற்கு நிற்கலாமே ஒழிய தனி மனித வெறுப்பு இருக்கக்கூடாது சொன்னது கலைஞர் கருணாநிதி. ஆர்எஸ்எஸ் தீகா போன்ற சமூக இயக்கம் தான் பேசினார். அது ஆர்எஸ்எஸ் பீட்டியமாக தெரியல, பிஜேபி கைகூலியா தெரியல. 400 ஓட்டு வாங்கி சாரணர் தேர்தலில் ஜெயிக்க வக்கற்ற ஹெச் ராஜான்னு ஒருத்தர் இருக்கார்ல தமிழ்நாட்டில், அவரை சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிட்டு போனது யார் தெரியுமில? இதே முத்துவேல் கருணாநிதி. ஐயா கருணாநிதி அவர்கள் தான் சட்டமன்றத்துக்குள்ள உள்ள கூட்டு போனார். இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கார்ல சிபி ராதாகிருஷ்ணன், அவரை ஜெயிக்க வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புனது யார் தெரியுமில? அதே கலைஞர் கருணாநிதி. வாழுகின்ற சுதந்திர போராட்ட தியாகி ஐயா நல்லக்கண்ணு, அவரை எதிர்த்து இந்த சிபி ராதாகிருஷ்ணனை நிக்க வச்சு ஜெயிக்க வச்சது ஐயா கலைஞர் கருணாநிதி. கூட்டணி திமுக. இவங்க பிஜேபி பேட்டியும் இல்லையா? ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இந்த ஆட்சியினுடைய தொடக்கத்தில் ஆம்பூர்ல பிரியாணி திருவிழா நடத்துறதுக்கு ஒரு திட்டம் அறிவிச்சது அரசாங்கம். அதை அறிவிச்சிட்டு ரத்து பண்ணாங்க. யார் சொல்லி தெரியுமா ரத்து பண்ணாங்க? அர்ஜுன் சம்பத்னு ஒருத்தர். அந்த அர்ஜுன் சம்பத்தை தன் சொந்த பொண்டாட்டியை மதிக்கல விட்டுட்டு ஓடி போயிடுச்சுன்னு வைங்க. அந்த அர்ஜுன் சம்பத் சொன்னாருங்கிறதுக்காக பிரியாணி திருவிழாவை இந்த அரசாங்கம் ரத்து பண்ணுச்சு. கேட்டதுக்கு என்ன தெரியுமா சொல்லுச்சு தமிழ்நாடு அரசாங்கம்? அங்க ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆம்பூர்ல அதிகப்படியான மழை பொழியுது, அந்த மழை நின்ன உடனே நாங்க பிரியாணி திருவிழா நடத்துறோம் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லி 4.5 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் ஆம்பூர்ல பிரியாணி திருவிழா நடத்தல. இப்ப இன்னும் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. பாவம், அங்க மழையா பேஞ்சு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், நயகரா நீர்வீழ்ச்சி இருக்குதுல்ல, உலகத்திலே அதுதான் பெரிய நீர்வீழ்ச்சி. எப்ப பார்த்தாலும் மழையா பெய்யும் சொல்லுவாங்க, அமேசான் காடுகள்னு. அதை விட பெரிய காடு ஆம்பூர்ல இருக்க மாட்டேங்குது. அது திமுக கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும், தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும். அங்க மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கான். முழுக்க முழுக்க பிஜேபி ஆதரிக்கிறது இவங்க தான். ஐயா கருணாநிதியினுடைய நாணயத்தை, இந்த செல்லா காசுக்கு ஒரு செல்லா காசு ஒன்று வெளியிட்டாங்க. அந்த காசு நீங்க கடையிலாம் பார்க்க முடியாது, கடையில் கொடுத்தாலும் வாங்கிக்கவும் மாட்டாங்க. இது யாரா கருணாநிதி படம் எடுத்து தூக்கிட்டு போ அப்படின்றாங்க. அந்த செல்லா காசுக்கு ஒரு செல்லா காசு வெளியிட்டாங்க. அதுக்கு யார் வந்தா? பிஜேபியினுடைய தலைவர்கள் இங்க வர்றாங்க தமிழ்நாட்டுக்கு. இவங்க சொல்றாங்க பிஜேபியினுடைய பி டீம். பிஜேபி நாங்க கேள்வி கேட்கிறோம்டா. பிஜேபி ஒரு சட்டம் கொண்டு வருது, ஃபாரஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் கொண்டு வருது. காடுகளை பாதுகாக்கின்ற சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரான். அந்த சட்டத்தை திமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் எத்தனை பேர் எதிர்த்தீங்க? அது காடுகளை தனியாருக்கு தாரை பார்க்கிற வேலை. இன்னைக்கு நீதிமன்றம் சொல்லுது, காடுகள் யானை வழித்தடங்கள்ல இருக்கிற அந்த குடியிருப்புகளை மக்களை நீங்கள் அப்புறப்படுத்துறீங்களா இல்ல நாங்க ஆள் அனுப்பி அப்புறப்படுத்தவா? யாரு? இந்தியாவினுடைய நீதிமன்றம் சொல்லுது. இந்தியாவினுடைய நீதிமன்றம் சொல்லும் பொழுது நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம அண்ணன், இது ஆராசா தொகுதி தானே, ஆராசா தொகுதி தானே இது, நம்ம அண்ணன் ஆராசா, அவருக்கு என்ன வேலை? நாடாளுமன்றத்துக்கு போவாருங்க. எங்க அண்ணன் ஆராசா நீங்க வந்து சாதாரணமா நினைக்காதீங்க, ரொம்ப படிச்சவர். பெரம்பலூர்ல இருந்து முதல்ல சைக்கிள்ல போனவர் இப்ப BMW கார் வச்சிருக்காரு. அது எப்படி வந்துச்சுலாம் கேட்க கூடாது, அவர் என்ன வேலை வேணாலும் பார்த்திருப்பாரு. அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு, நல்லா படிச்சவருங்க. அவர் போய் பேசுவாருன்னு பார்த்தா பாராளுமன்றத்துக்கு போறது.
அங்கே வாசலில் போய் நின்றுட்டு பிஜேபி ஒழிக, பிஜேபி ஆட்சி ஒழிக. ஏது இங்கே திமுக கத்திட்டு இருந்துச்சுல, அதிமுக ஆட்சி இருக்கும்போது ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும், நான் திரும்ப சொல்கிறேன், எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும், எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும், எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும் அப்படின்னு இங்கே ஒரு பைத்தியம் ஒன்று சுற்றிட்டு இருந்துச்சுல. அதே மாதிரி அண்ணன் ஆராசா அங்கே போய் பாஜகவினுடைய பாசிசம் ஒழிக, பாஜகவினுடைய சனாதனம் ஒழிக, இதை மட்டும்தான் பேசுவார். பாரஸ் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றி பாராளுமன்றத்தில் அண்ணன் ஆராசா பேசியிருக்காரா? அவருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லையே. நீலகிரி இந்த நாடாளுமன்றத்துக்கு உட்பட்ட இந்த 6 சட்டமன்ற தொகுதியில் இருக்கிற பிரச்சனைகள், காடுகள், ஏதாவது ஒன்று அண்ணன் ஆராசாக்கு தெரியுமா? இன்னைக்கு வனத்துறை இவ்வளவு சட்டங்களை போடுது. வனத்துறை அமைச்சர் யாருன்னு வனத்துறை அதிகாரிகளுக்கு முதல்ல தெரியுமான்னு கேட்டு பாருங்க. வனத்துறை அமைச்சர் யாருன்னு தெரியாது. 4 அமைச்சர் மாறிட்டாங்க. இப்ப கட்ட கடைசியா ராஜகண்ணப்பன் ஒருத்தருக்கு போட்டு வச்சிருக்காங்க. அந்த ராஜகண்ணப்பன் யாரு தெரியும்ல? இந்த பஸ் ஓடுதுல, கவர்மெண்ட் பஸ், இந்த முன்னாடி பின்னாடி லிப்ஸ்டிக் அடிச்சு விட்டுருக்காங்க பாருங்க, அதுக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் கொடுத்த பெருமகனார் அவர் ராஜகண்ணப்பன். அவருக்கு காடுகளை பத்தி என்ன தெரியும்? ராஜகண்ணப்பனுக்கு அவர்கிட்ட தூக்கி வனத்துறையை கொடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு அவங்க முன் வருவாங்களா? திமுக முன் வருமா? அதிமுக முன் வருமா? அவங்களுக்கு காடை வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? காட்டில் இருக்கிற மரத்தை வெட்டி விற்கணும், காடுகளில் குறுக்க பயணிச்சு போற மக்களை பயமுறுத்தணும், அச்சுறுத்தணும். இதை தாண்டி என்ன இருக்கு? நாங்க சொல்றோம், நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வரும், காடுகள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த அரசாங்கம் யாருடைய அரசாங்கமா இருக்கும் தெரியுமில? மலைவாழ் மக்களுடைய அரசாங்கமாக இருக்கும். காடுகளில் வாழுகின்ற மக்களுடைய அரசாங்கமாக இருக்கும். முழு உரிமையும் அவர்களுக்கு தான். எந்த காட்டுவாசிடா நீ சொல்றல, காட்டுவாசின்னு வச்சுக்கடா, எந்த காட்டுவாசிடா அங்க மான வேட்டையாடினாரு? எந்த காட்டுவாசிடா யானையை வேட்டையாடினாங்க இந்த 60 ஆண்டு காலத்துல? முழுக்க பொய். கேட்டா எங்க அண்ணன் வீரப்பனை சொல்லுவாங்க, அவர் சந்தன மரத்தை கடத்தினாருங்க, யானை தந்தத்தை கடத்தினாருங்க. வனத்துறை அதிகாரிகள் என்ன புல்லு புடுங்கிட்டு இருந்தாங்களா? முட்டைக்கு மயிறு புடுங்கினாங்களா? எங்க போனாங்க? சரி, வித்தவர் அவர் காட்டுக்குள்ள இருந்தாரு, வாங்கி வித்தவெல்லாம் எங்க இருந்தா, வாங்கி தின்னவெல்லாம் எங்க இருந்தா? அவெல்லாம் உன் நாட்டுக்குள்ள தானே இருந்தா. உன்னை தாண்டி, உன்னுடைய வனத்துறையை தாண்டி, உன்னுடைய காவல்துறையை தாண்டி, உங்களுடைய எல்லையை தாண்டி கடல்ல அது போகுது. கப்பல்ல போகுதுன்னா எப்படி போகும்? விமானத்துல போகுது, எப்படி போகும்? அப்ப நீ வாங்கி தின்னுட்டு விட்டுவிட்டு எங்க அண்ணன் வீரப்பனை குறை சொல்றது. எங்க அண்ணன் வீரப்பன் இருக்கிற வரைக்கும் அங்க மாடு மேய்க்கப்பட்டுச்சு. ஆடு மேய்க்கிறதுக்கு எங்க அண்ணன் அனுமதி கொடுத்திருந்தாரு, காட்டை காடா வச்சிருந்தாரு. ஆனா நீ வேட்டை காடாக மாத்திட்ட. அங்க இருக்கிற விலங்குகளுக்கு உணவு தேவையில்லைன்னா அதுக்கு காரணம் இங்க இருக்கிற வனத்துறை. நீங்கள் தான் பொறுப்பேற்கணும். சும்மா அந்த மக்களை பயமுறுத்துறது, அச்சுறுத்துறது, இப்படியே ஓட்டிடலாம் நினைக்காது. வரும்பொழுது எல்லாமே மாறும். நாங்க மாத்தணும் தான் நிக்கிறோம். ஒரு முறை நீங்க பல ஆண்டுகளை வாக்கு செலுத்திட்டீங்க. 2 கட்சிக்கும், திமுக, அதிமுக, 10க்கு கம்யூனிஸ்ட், எல்லாருக்கும் வாக்கு செலுத்திட்டீங்க. அதிகாரத்தில் உட்கார்ந்துட்டாங்க. என்ன நடந்துச்சு? மாற்றம். 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த அதே பொருளாதார நிலை தான் இன்னைக்கு மக்கள் இருக்கான். அதே கல்வி தான் இன்னைக்கும் இருக்கு. அதே பஸ், அதே ஓட்ட பஸ், அதே ஓட்ட சாலை, அதே பேருந்து நிலையம். நான் ஒன்னே ஒன்று கேட்குறேங்க, இந்த திமுக இவ்வளவு பேசுறாங்கல்ல, உண்மையிலுமே உங்களுக்கு ரோசம் வந்தா சத்தியமங்கலத்தில் பஸ் ஸ்டாண்டு கட்டி அதுக்கு எங்க ஐயா முத்து பேரை வச்சிரு. வைப்பியா? நீயே வைக்க மாட்டேன். யாரு பேர் தெரியுமா வைப்ப? சொன்னா தப்பாயிருமோ? இந்த பஸ் ஸ்டாண்டு கிராக்கிம்பாங்கல்ல, அப்படி ஒரு பஸ் ஸ்டாண்டு கிராக்கி கருணாநிதினு அந்த பேரை வைப்ப. எங்க பேருந்து நிலையம் கட்டினாலும் அங்க கருணாநிதி பேருந்து நிலையம். ஐயா முத்துவுக்கு மணிமண்டபம் ஏன்டா கட்டல நீங்க கேட்டு பாருங்க. காசு இல்ல, இதுக்கு காசு இருக்காது. ஐயா முத்துவுக்கு மணிமண்டபம் கட்ட காசு இருக்காது, சாலை போட காசு இருக்காது, பேருந்து நிலையம் கட்ட காசு இருக்காது, நூலகம் கட்ட காசு இருக்காது, ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க காசு இருக்காது, செவிலியர்களுக்கு ஊதியம் கொடுக்கறதுக்கு காசு இருக்காது, ஓட்டுநர், நடத்துனர்கள், அரசு பணியாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு, ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கு இவர்கள்ட்ட காசு இருக்காது. மருத்துவர்களுக்கு அவர்களுக்கு உரிய ஊதியத்தை கொடுங்கடா அப்படின்னா அதை கொடுக்க மாட்டாங்க. இயன்முறை மருத்துவர்களுக்கு நிகரான ஊதியத்தை கொடுங்கடா, அது கொடுக்கறதுக்கு இவர்கள்ட்ட காசு இருக்காது. மாணவர்களுக்கு மடிக்கணினி கொடுங்கடா, அது கொடுக்க காசு இருக்காது. மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுங்கடா, கொடுக்கிறதுக்கு காசு இருக்காது. மாணவர்களுக்கு சீருடை கொடுங்கடா, கொடுக்கிறதுக்கு காசு இருக்காது. எதுக்குமே காசு இருக்காது. ஆனா அவங்க அப்பனுக்கு 94 கோடியில கடலுக்குள்ள பேனா மயிர் வைக்கிறதுக்கு மட்டும் காசு மயிர் வரும். நீ யாரோ ஒருத்தங்க விருப்பப்பட்டாங்கிறதுக்காக சென்னையில முக்கியமான பிரதான சாலையை நிப்பாட்டி வச்சு அதுல கார் ரேஸ் விடுறதுக்கு உன்கிட்ட காசு இருக்கும். உங்க அப்பன் பேர்ல லைப்ரரி கட்டுறதுக்கு காசு இருக்கும். உங்க அப்பன் பேர்ல மைதானம் கட்டுறதுக்கு காசு இருக்கும். ஏன்டா மயிராண்டி? அப்ப மக்களை நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? எதுக்கும் காசு இருக்காது, ஆனா இதுக்கு காசு இருக்கும். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் சொன்னாரு, 6 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டாருங்க. தமிழ்நாட்டு மக்கள் மீது இவ்வளவு கடன் சுமையை ஏற்றி விட்டாருங்க. நாங்க வந்தவொடனே எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். அவர் 6 லட்சம் கோடி, நீங்க உங்க ஆட்சி முடிய போது 10 லட்சம் கோடி, 4 லட்சம் கோடி எக்ஸ்ட்ரா. யாரு கட்டுவா? கருணாநிதி எந்திரிச்சு வந்து கட்டுவாரா? அண்ணாதுரை எந்திரிச்சு வந்து கட்டுவாரா? இல்ல நீங்க தான் சொல்றீங்களே பெரியாரா? யாரு?
ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர் பெரியாருங்க. ஏவா வேலு இங்க பாரு அடிக்கலாம். என் அண்ணன் மூத்தவரா போயிட்டு இல்லைன்னா வாயில வேற மாதிரி வந்துடும். ஏவா வேலு சறுக்கு பாரு வச்சிருக்கிறேன் பெரியாரா. அவர் வாழும் பெரியாருங்க. எங்களுக்கு பெரியார கொடுத்த தண்ணியை போட்டு இஷ்டத்துக்கு பேசாதீங்கடான்னு சொன்னா கேட்குறீங்களா? இளைஞரணி மாநாடு நடத்துறாங்க. இளைஞரணி மாநாட்டில் மேடையில ஒரு இளைஞர் இல்லை. எல்லா பயிலும் மண்டை முழுக்க சொட்ட, மண்டை முழுக்க எல்லாம் வயசான கேலட்டு பீஸ் மேடையில் உட்காந்துக்கிட்டு. அதுல அவருக்கு என்ன இருக்க கொடுத்தாங்களாம்? வெள்ளியில இருக்க கொடுத்துட்டாங்க. அவர் ஸ்டைலா கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காரு. நீங்க ஸ்டைலா கால் மேல கால் போட்டு உட்கார்றதுக்கு 4 வருஷம் எங்க மக்கள் வேடிக்கை பார்க்கணும். ஏண்டா வாழும் பெரியார் அவர் வந்து கொடுப்பாரா காசு? அவர் வந்து கட்டி கொடுப்பாரா? எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருவாரா? ஐயா உதயநிதி ஸ்டாலின் இந்த 10 லட்சம் கோடி கடனை அடைச்சிருவாரா? எடுத்தது 10 படம், அதுல 4 படம் ஒழுங்காவே ஓடல, 6 படம் அதுல பிளாப். அப்புறம் எங்கிட்ட அவர் காசை கொடுப்பாரு? எப்படி இந்த கடனை அடைப்பாரு? 10 லட்சம் கோடி யாரை கேட்டு கடன் வாங்கின? 1000 ரூபாய் இல்லத்தரசிகள் கேட்டு போராடினாங்களா? இங்க இருக்கிற மக்கள் இலவச பேருந்து கேட்டு போராடினாங்களா? மாணவர்கள் மடிக்கணினி கேட்டு போராடினாங்களா? மாணவர்கள் ஏதாவது ஒன்றை இலவசம் கேட்டு போராடினாங்களா? அவனுக்கு கல்வியை இலவசமா கொடுறா, அவன் படிக்கிறத இலவசமா படிக்க வச்சுன்னா அவன் எதுக்குடா உன்கிட்ட கையேந்தணும்? மருத்துவத்தை இலவசமா கொடுறா. என் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா கொடுத்துட்டீங்கன்னா நாங்க ஏன்டா போய் தனியார் மருத்துவமனையில் இருக்கணும்? அரசு மருத்துவமனையினுடைய தரத்தை உயர்த்த முடியல. ஊட்டியில மருத்துவமனை கட்டி வச்சிருக்கான், பல கோடி செலவு பண்ணி மருத்துவமனை கட்டிட்டு மருத்துவர் இல்லை. அங்கே போய் யாராவது ஊட்டியில் ஏதாவது பூச்சிக்கடி வந்துருச்சு, இல்லை ஏதாவது உடம்பு சரியில்லை, ஹார்ட் அட்டாக், அங்கே போனால் ஒன்று இந்த பக்கம் இறங்கி நீங்கள் கீழே கோயம்புத்தூர் போயிருங்க, அப்படி இல்லைன்னா அந்த பக்கம் இறங்கி மைசூர் போயிருங்க, அப்படி இல்லைன்னா இந்த பக்கம் இறங்கி கேரளாவுக்கு போயிருங்க. அப்புறம் எதுக்குடா 30 கோடி செலவு பண்ணி இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டினீங்கன்னா தெரியாது. எங்கே செலவு பண்ணணும், எதை செலவு பண்ணணும், என்ன பண்ணணும் ஒன்றும் தெரியாது. நிர்வாக சீர்கேடு. இவர்களை நம்பி அடுத்து நீங்க ஆட்சியை கொடுக்க போறீங்களா? மறுபடியும் திமுக வந்தா, உதயநிதி வந்து என்னத்தை கழட்டுவாரு? ஒரே ஒரு வார்த்தை சனாதனம் குறித்து பேசிவிட்டு அவரு படுற பாடு அவருக்கு தான் தெரியும். வடக்க நீதிமன்றத்தில் வச்சு எப்ப குத்துவான்னு தெரியாது, பதில் சொல்ல முடியாம திணறிட்டு இருக்காப்ல. அவரு போர்படை தளபதிங்க, அவரு அப்படிங்க, அவரு அதுக்கு மேல அதிகமாக இளைஞர்களுக்கு இந்த தடவை நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். பாக்குறோம். உனக்கு இளைஞரணி பொறுப்பு கொடுத்ததே சுவாமிநாதன், இந்த இவரு காங்கேயம் பகுதியில் இருக்கிறவர் சுவாமிநாதன், அவரை விரட்டி விட்டு தான் உனக்கே கொடுத்தாங்க இளைஞரணி பொறுப்பு. உனக்கே 54 வயசாச்சு கழட்டு பைய. நீ வந்து நீ என்னத்தை கழட்டி கம்பு நட போற? நீ இளைஞர்களுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். உண்மையிலுமே இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கட்சி அது தெரியுமில்ல? நாம் தமிழர் கட்சி தான். இந்த தடவை களத்தில் பாருங்க, 100 பேர் இளைஞர்கள், 234 பேர்ல 100 பேர் இளைஞர்கள். 30 வயசுக்கு கம்மியா இருக்கவன், வயசை குறிப்பிட்டு சொல்றேன், 30 வயசுக்கு கம்மியா இருக்கிறவன் 100 பேரை அண்ணன் மேடையில் வச்சு ஏத்துவார். நீ பாரு இளைஞர்களுடைய பட்டாளம் எங்க இருக்குன்னு. அதுல புதுசா வந்துட்டாங்க அந்த குரூப், ஆச்சரியக்குறி குரூப். உண்மையிலுமே ஆச்சரியமா தான் இருக்கு. இவங்களெல்லாம் இந்த நாட்டில் தான் வாழ்ந்தாங்களா? தமிழ்நாட்டில் இவ்வளவு நாள் நமக்குத்தான் தெரியாம இருந்திருப்போம் போல இருக்கு. அவர் வந்துட்டாருன்னா அவர் பண்ணிடுவாருங்க. நாங்க பாருங்க, உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கு, 70 சீட்டு ஜெயிப்போம். 70 சீட்டு உளவுத்துறை ரிப்போர்ட். இந்த பேர் எனக்கும் உளவுத்துறை அதிகாரிகளை தெரியும், நானும் நிறைய பேர்ட்ட பேசியிருக்கேன். அவர் நேரமா சொல்றாங்க, அந்த கணக்கெடுப்பை பிப்ரவரிக்கு மேல தானே எடுப்போம். இப்ப யாருங்க உங்களுக்கு சொன்னது? அட இந்த மாதிரி பத்திரிகையில போட்டிருக்காங்க, அதை வச்சு இந்த ஆச்சரியக்குறி குரூப் கிளம்பிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க கூமுட்டன்னு இதுல இருந்தே உங்களுக்கு தெரிய வேணாமான்னு கேட்கிறாங்க. அடிச்சு விடுறது. எந்த அரசியலும் தெரியாது, எந்த புரிதலும் இல்லை. தாளமுத்து யாருன்னு தெரியாது, நடராசன் யாருன்னு தெரியாது, மொழிப்போர் தியாகிகள் யாருன்னு தெரியாது. உச்சபட்சமாக அந்த முக்தார்னு ஒரு மோடு முட்டி பையன் ஒருத்தர் இருக்காங்க, அவன் இப்ப சமீபத்தில் ஐயா காமராஜர் குறித்து பேசிட்டான். காமராஜர் எங்கள் கொள்கை தலைவர். சரி, காமராஜர் கொள்கை தலைவர் எத்தனை ஆண்டு ஆட்சி செஞ்சாரு கேட்டு பாருங்க, தெரியாது. காமராஜர் ஆட்சியில் இருந்தார் எங்கள் கொள்கை தலைவர். சரிடா, உங்க கொள்கை என்ன? அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. எங்க கொள்கை வந்து 5 கொள்கை தலைவர் தான். அந்த உங்களுடைய கொள்கை தலைவர்ல ஒருத்தர் காமராஜரை இந்த முக்தாருங்கிற நாய் இழிவா பேசினா, அவருடைய ஆட்சி காலத்துல ஊழல் வந்துச்சு, ஊழல் நடந்துச்சு, கள்ளப்பணம் அடிச்சாங்கன்னு சொல்றான். நீ என்ன பண்ணிருக்கணும்? குறைஞ்சபட்சம் செருப்ப கழட்டியாவது முக்தார் பையில அடிச்சிருக்கணும். ஒரு கண்டன அறிக்கையை அந்த கட்சி போட்டிருக்க, ஆச்சரியக்குறி கட்சி போடவே இல்லை. அவங்களுக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. அடுத்து பெரியார் விமர்சிச்சாலும் அப்படிதான் கம்முன்னு இருப்பாங்க, வேலுநாச்சியாரை விமர்சிச்சாலும் கம்முன்னு தான் இருப்பான், அம்பேத்கரை விமர்சிச்சாலும் கம்முன்னு தான் இருப்பான். அவனுக்கு யாரை திட்டக்கூடாது? விஜய திட்டிடக்கூடாது. விஜய் யாரு? தேவ தூதருங்க. இவரால் எங்கெங்க இருந்தாரு? அவர் பொந்துக்குள்ள இருந்தாருங்க. இப்ப எங்கெங்க இருக்காரு? கோவா போயிருக்காருங்க. எப்பங்க வருவாரு? தேர்தலப்ப வந்துருவாருங்க. எப்பங்க வந்து பேசுவாரு? மக்கள் இங்க அல்லாலப்பட்டு இருக்கான், அவன் கஷ்டப்பட்டு இருக்கான். இங்க மக்கள் வாழ்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கல்வி இல்ல, மருத்துவம் இல்ல, தூய குடிநீர் இல்ல, சாலை இல்ல, அடிப்படை பிரச்சனை, கழிவறை இல்ல, எல்லா பிரச்சனையும் இருக்கு. எதை பத்தியும் பேச மாட்டோம், கவலைப்பட மாட்டோம்.
உண்மையிலுமே இந்த கூட்டத்தை தடை பண்ணதுக்கு காரணம் யார் தெரியுங்களா? அந்த ஆச்சரிய குறிகள் தான். இங்க இருக்கிற காவல்துறை கண்காணிப்பாளர் சொல்லியிருக்காரு, நீங்க வேணா தனியா போய் பட்டா நிலத்துல போய் கூட்டம் போட்டுக்கங்களேன். அந்த பைத்தியக்காரங்க பண்ணதுனால பொதுவாக காசு இல்லை. அதை எங்களை போன்ற பிள்ளைகள் நாங்கள்லாம் வந்து இந்த மாதிரி அனுமதி கேட்கும்போது பட்டா நிலத்தில் போய் போட்டுக்கோங்க, ஊருக்கு அவுட்டில் போய் போட்டுக்கோங்க. ஐயா ஊருக்கு அவுட்டு நான் ஒரு இடம் காட்டுறேன். இப்போ நான் வரும்போது பார்த்துட்டு வந்தேன். நான் பெஞ்சனை அங்கே கூப்பிட்டு போனார். அங்கே போய் போட்டுக்கலாமா? அது பட்டா நிலம் தான், சுற்றி காடு தான் இருக்கும். அங்கே போய் பேசிக்கலாமா? மக்கள் பிரச்சனையை மக்கள் மத்தியில் பேசக்கூடாது. ஏன்னா பேசினா இவங்க வண்டவாளம் தெரிஞ்சு போயிரும்ல. மக்களை ஏமாத்துறது. அண்ணன் சீமா எய்தா சீமான் அண்ணன் சொன்னார்ல, வனச்சட்டத்தை மாற்றியதை ஐயா கலைஞர் கருணாநிதி. மாற்றினதை திருப்பி மாற்ற முடியுமா? முடியாத. மேய்ச்சல் உரிமையை கொடுக்க முடியுமா? முடியாத. முடியும். அரசாங்கம் நினைச்சா முடியும். நீதிமன்ற உத்தரவு இருக்குது. அரசு நினைச்சதுன்னா ஒரே கையெழுத்து முடிச்சு விட்டு போயிடலாம். ஆனா செய்ய மாட்டேங்கிறான். அவனுக்கு நோக்கம் இல்லை. அதை சரி செய்வதற்கு தான் நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க களத்துல வந்து நிக்கிறோம். வர்ற தேர்தலில் விவசாய சின்னத்தில் உங்க வாக்குகளை செலுத்துங்க. வாழ்ந்து பார்த்துட்டீங்க, நீங்க எல்லாரும் ஆட்சியிலையும் வாழ்ந்து பார்த்துட்டீங்க. நாம் தமிழர் ஆட்சியில ஒரே ஒரு முறை நீங்கள் வாழ்ந்து பாருங்க. ராஜராஜ சோழனுடைய காலகட்டம் நம்ம வாழ்ந்ததில்லை, நாம் அவருடைய ஆட்சி முறையை பார்த்ததில்லை. அதை விட சிறந்த ஆட்சியாக, பொற்கால ஆட்சியாக நாம் தமிழருடைய ஆட்சி இருக்கும். இங்கு கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், சாலையை தவிர வேற எதுவும் இலவசம் இல்லை. இலவசம் என் மக்களுக்கு தேவையும் படாது. நீங்க இந்த நாள் தான் இலவசம். இதுதான் அடிப்படை தேவை. உணவு, உடை, இருப்பிடம், இதை மக்களுக்கு கொடுக்கணும். அதுக்கு பொருளாதார வளர்ச்சி, தற்சார்பு பொருளாதாரம். எந்த பகுதியில் என்ன விளையுமோ, விவசாயம் நடக்குதா, அங்க தக்காளி விளையுதா, தக்காளில இருந்து அதுக்கான ஃபேக்டரி, அதுக்கான தொழிற்சாலை, தற்சார்பு பொருளாதாரம். ஆனா இவங்க வெளிநாட்டு நிறுவனங்கள் வாங்க, வின்ஃபாஸ்ட் நிறுவனம் வா, ஹுண்டாய் நிறுவனம் வா, ஃபோர்டு நிறுவனம் வா, என்னுடைய நிலத்தடி நீரை எடுத்துக்க. சாயப்பட்ட கழிவு இந்த ஈரோடு மாவட்டத்தில் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. மஞ்சள் மாநகரம்னு பேர் போன ஈரோடு மாவட்டம் இன்னைக்கு கேன்சர் மாநகரமாக மாறி போய் நிற்குது. காரணம் யாரு? இவர்களுடைய ஆட்சி முறை. மஞ்சளை ஏற்றுமதி பண்ண முடியாதா? மஞ்சளை வைத்து நீங்கள் அதுல இருந்து அரசு மஞ்சள் பொடி தயாரிக்க முடியாதா? அதை மக்களுக்கு விநியோகம் செய்ய முடியாதா? தனியார் தான் மஞ்சள் பொடி தயாரிக்க முடியுமா? அரசும் தயார் பண்ண முடியும், தரமாக தயார் செய்ய முடியும். அதுதான் தற்சார்பு பொருளாதாரம். அதை நோக்கி நாங்கள் நகர்த்தணும்னு நினைக்கிறோம். அதனால மக்கள் வருகின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து, விவசாய சின்னத்தில் வாக்களித்து, இந்த தொகுதியில் போட்டியிடுகின்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளரை சட்டமன்றத்துக்குள்ள உள்ள அனுப்புங்க. எங்க அண்ணன் பண்ணாரி மாதிரி எல்லாம் இருக்க மாட்டாங்க. நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உள்ள சட்டமன்றத்துக்குள்ள உள்ள போறாங்கன்னு தெரிஞ்சா, அது ஸ்டாலினா இருக்கலாம், இல்ல அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவரா கூட இருக்கலாம். யாரா இருந்தாலும் முதலமைச்சர் சட்டமன்றத்துல இருந்து வெளிநடப்பு செஞ்சாருங்கிற செய்தி வரும். கேட்கிற கேள்வியில சட்டமன்றத்தில் ஒரு உறுப்பினர் உள்ள நிக்க முடியாது. அவ்வளவு கேள்விகள் அடுக்கடுக்கா வச்சிருக்கிறோம். அவ்வளவு திட்டங்களுக்கு பணத்தை ஒதுக்கி எல்லாத்தையும் வாக்கெட்ட போட்டு உட்கார்ந்துருக்காங்க. இங்க இருக்கிற கட்ட பஞ்சாயத்து குரூப் உட்பட எல்லாரும் சேர்ந்து இதை மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு. ஐயா முத்து அவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு இதே சத்தியமங்கலத்தில் ஒரு மணிமண்டபத்தை கட்டி அவர் இறந்த நாளை அரசு விழாவாக நாம் தமிழர் கட்சி கொண்டாடும். இங்க இருக்கிற மக்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும். மேய்ச்சல் நில உரிமையை நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமையும் பொழுது கட்டாயம் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நாங்கள் எங்களால் முடிஞ்சதை கட்டாயம் செய்வோம். பயப்படாதீங்க, தயங்காம போராடுங்க, எதிர்த்து நில்லுங்க. எவன் வனத்துறை அதிகாரி இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அதிகாரி இருந்தாலும் சரி, அவனுக்கும் ஒரு ஓட்டு தான், உங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அந்த ஓட்டை ஆயுதமாக மாற்றுங்கள். கட்டாயம் நமக்கு வெற்றி கிட்டும். நாம் தமிழருடைய ஆட்சி அமையும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். பேப்பர்ல ஒண்ணும் இல்ல, சும்மா ஏர்போர்ட் சீட்டு தான், இருக்கிறதெல்லாம் மனசுல இருந்து தான் பேசணும். ஏன்னா நீங்க நம்பிடக்கூடாது இல்ல, இவங்க எழுதி வச்சு படிக்காங்க, அப்படி பழக்கம் இல்ல. மக்கள் பிரச்சனை மனதிலிருந்து எவன் பேசானோ அவனுக்கு வாக்களிங்க. நன்றி, வணக்கம்.